கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. உங்கள் வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ஆசையாக வந்திருக்காங்க, ஏக்கத்தோடு வந்திருக்காங்க. இன்றைக்கு ஏலியும் ஏஜி திருச்சபை நடத்துகிற விடுதலை நற்செய்தி பெருவிழாவின் கடைசி நாள். என் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி நான் போகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு கட்டாயம் எனக்கு ஒரு மங்கள வார்த்தை தருவார். அந்த ஒரு வார்த்தை இடிஞ்சு கிடக்கிற என் குடும்பத்தை கெட்டமே. அந்த ஒரு வார்த்தை கேள்விக்குறியாக இருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைக்குமே. அந்த ஒரு வார்த்தை வாழ்வா சாவான்னு வழி தெரியாமல் அலைகிற என் பிள்ளைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குமே. அந்த ஒரு வார்த்தை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத என்னுடைய வியாதிக்கு ஒரு நல்ல மருந்தாகுமேன்னு சொல்லி வாழ்வு கொடுக்குற உடைய வார்த்தைகளை கேட்க என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. நீங்கள் கூட சொன்னீங்களே, மனுஷன் வாழ்கிறது சாப்பாட்டினால மட்டும் இல்லைப்பா, என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று சொன்னீர், என் பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று சொன்னீர். அந்த வார்த்தையை நம்பி என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. கையில் காசு இல்லைன்னாலும் பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கிட்டு வந்த பிள்ளைங்க எல்லாம் ஆசையாக உங்கள் வார்த்தைக்காக ஏங்கி இருக்கிறாங்கப்பா. இப்பொழுதும் சின்ன சாமுவேல் செய்த அதே ஜெபத்தை நாங்களும் சொல்லுகிறோம். தெய்வமே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனத்தாருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. என்னுடைய வீடு எல்லா ஜனத்தாருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. என் வீட்டிலே என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம்? அப்பா வீட்டுக்கு. சொல்ல, எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆமாம், அப்பா வீட்டுக்கு வந்துட்டு யாருமே அழுதுட்டு போக முடியாது. ஏன்னா அவர் தன்னுடைய வீட்டுக்கு தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, பாரங்கள் உண்டு, கடன்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே சிறிது நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே புல்லின் மேலே பனித்துளி இறங்குகிறது போல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உங்கள் ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். உங்கள் ஒவ்வொரு மேலே தேவனுடைய பலன் இறங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமனே போகாதபடிக்கு நீங்கள் விரும்பி வந்த காரியத்தில் கை மேலே பலனை வாங்கிட்டு போவீங்க. ஆமேன். அப்படி கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், கை மேலே பலன். ஆமாம், பலன் நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் இல்லை, ஒரு மாதம் கழிச்சு இல்லை. கையை வச்சு சொல்ல, கை மேலே பலன். ஆமேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் பராக்கிரமசாலியாக யுத்த வீரனை போல வைராக்கியம் மூண்டு தன் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கை மேலே கொண்டு வந்து கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு கை மேலே பலனை நீங்கள் வாங்கிட்டு தான் போவீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவாராக. இன்றைக்கு சாயங்கால வேளையிலே இனி கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே என்ன செய்ய போகிறார், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு சில காரியங்களை உங்களுக்கு பேசி உங்களுக்குள் இருக்கிற குலைந்து போன விசுவாசத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி நொந்து போன உன் ஆத்மாவை ஆண்டவர் மறுபடியும் காயம் கட்டி இந்த இடத்திலிருந்து உங்களை சந்தோஷமாய் அனுப்புவார். எந்த நேரத்தில் யாருக்காக எந்த வார்த்தை வருதுன்னு தெரியாது. அந்த வார்த்தை வந்த உடனே ஆண்டவரே இது எனக்காக, ஆமே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். இந்த நாளிலும் இந்த பண்டிகை நிறைவு நாளிலே
நம்முடைய ஏஜி திருச்சபையில் வந்து 3 நாட்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை புரிந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் விசுவாச குடும்பங்களாகிய உங்கள் யாவருக்கும் எங்கள் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் 3 நாட்களாக நம்பி வருகிறார்கள். 3வது நாள் இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலைன்னா நடக்கலைன்னா போகிற வழியில் சோர்ந்து போவார்கள் என்று அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பின தேவனே, இன்றைக்கும் என் பிள்ளைகள் போகிற வழியில் சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து என் பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? எரேமியா 33:14. மைக்கில் யாராவது வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இதோ நாட்கள் வரப்போகிறது. இனி என்ன நடக்க போகுது, வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைக்க போகுது, என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதை வசனத்தின் மூலமாகவே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இதோ உங்கள் வாழ்க்கையிலே வர்ற நாட்களில் என்ன நடக்க போகுதாம், இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராம். அப்படின்னா உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்ய போறேன்னு சொன்னாரோ அதை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று தீர்க்க தரிசனமாக முதலாவது அவற்றை நிறைவேற்றுவதற்கான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். நம்ம எல்லாம் சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் சில வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது அதை நாம் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டு அதை வைத்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதன் மீது இருக்கிற நம்பிக்கையில் சில நேரத்தில் சிலர் கேட்பாங்க, உங்களை பார்த்து சில கேள்விகளை ஏளனமாக கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், எனக்கும் ஒரு காலம் வரும்பா, அன்னைக்கு நான் பேசிக்கிறேன், இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன், இன்னைக்கு நீ பேசணும், அதை என் காதால் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளை நியமிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் வரும் என்று நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது விசுவாசத்திலே நீங்கள் சொன்ன வார்த்தை. எனக்கும் ஒரு காலம் வரும், நான் அப்போ பேசுகிறேன் என்று ஏதோ மூலையில் முடங்கி கிடந்த ஒரு சின்ன விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையாக வெளியே வந்தது. அந்த வார்த்தைகளை எல்லாம் கனம் பண்ணி தான் என் பிள்ளை என்ன நம்பி தானே சொல்லியிருக்கா, இதோ நாட்கள் வரப்போகிறது, அப்போ நான் பேசுகிறேன், இன்னைக்கு நான் பேச மாட்டேன், எனக்குன்னு ஒரு காலம் வரப்போகிறது, நான் நிமிர்ந்து நிற்கிற காலம் வரப்போகிறது, என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிற காலம் வரப்போகிறது, என் குடும்பத்தில் மாற்றங்கள் வரப்போகிறது, இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தை எல்லாரும் எள்ளி நகையாடுகிறீர்கள், என் குடும்பத்தை குறித்து நீங்கள் புகழ்ந்து பேசுகிற காலங்கள் வரப்போகிறது என்றெல்லாம் சொல்லி யார் யார் நீங்கள் பேசி கொண்டிருந்தீர்களோ அதை பரலோகம் கேட்டிருக்கிறது. அதற்கு பதில் தரும்படி கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் நான் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நிறைவேறப் போகிறது. ஆண்டவர் சொன்ன அநேக வாக்கு தத்தங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை, நிறைவேறலை, எப்போ ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு முதல் தீர்க்க தரிசனமே கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்பதுதான். அவைகள் எல்லாம் நிறைவேறுகிற காலங்கள் வந்திருக்கிறது. ஆபகுக் 2:3 சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, தாவீதுகிட்ட நான் சொல்கிற இதெல்லாம் போய் சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில தீர்க்க தரிசன காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை குறித்து, இந்த தாவீதனுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தெல்லாம் நாத்தான் தீர்க்க தரிசி இடத்துல சொல்லி அனுப்புகிறார்.
இதை போய் நீ சொல்லு. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியர்கள் மூலமாக அநேக நேரங்களில் நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இன்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். அன்றைக்கு தாவீதுக்கு அப்படித்தான் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொன்னான். இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற நேரத்தில் என்னென்ன நல்வார்த்தைகள் என்பதை இன்றைக்கு ஒரு சிலதை உங்களுக்கு மறந்ததை கூட கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை அந்த நல் வார்த்தைகளை, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நீங்கள் மறந்திருந்தால் கூட இன்றைக்கு இந்த செய்தி நேரத்தில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார், அது எனக்கு நிறைவேற போகிறது என்கிற ஒரு உற்சாகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நாத்தான் தீர்க்க தரிசி தாவீதினிடத்தில் நிறைய காரியங்களை சொன்ன. அவனுடைய வாழ்க்கையில் இனி என்னென்ன நடக்கும். ஏன்னா எதிர்நீச்சல் போட்டு தன் காலத்தை நடத்தினவன். எதிர்நீச்சல் எங்கே போனாலும் எதிரிகள். வீட்டுக்குள்ள பிரச்சனை, வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி வெளியே போகலான்னு பார்த்தா பெலிஸ்தியர்கள் மூலமாக அங்கே இவனுடைய உயிரை குறி வச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் மாமனார் குறி வைக்கிறான், சொந்த பிள்ளையாகி அப்சலோம் குறி வைக்கிறான். யாரை நம்புறதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ளேயும் அவனுக்கு புகலிடம் இல்லை. வீட்டில் இருந்தாச்சுன்னா பிள்ளை கொன்னுருவானோன்னு ஒரு பயம். ஏன்னா தகப்பனை கொன்னா தனக்கு பதவி கிடைக்கும் என்று சொல்லி அந்த தகப்பனை கொல்றதுக்காக அவனுடைய பிள்ளையாகி அப்சலோம் அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான், வாய்ப்பு தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய மனைவி, அவங்க மாமனார், அவனுடைய மாமனாருடைய பேச்சை கேட்டு, அப்படின்னா மனைவி அவங்க அப்பா பேச்சை கேட்டு இவனிடத்தில் இருந்து வெளியே போய் இன்னொருவன் கூட குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. பல்தியேல் என்கிற இன்னொருவனோடு அவள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாள். அவருடைய மனைவியிடனுக்கு ஆதரவு இல்லை, அவனுடைய மாமனார் ஆதரவு இல்லை, பிள்ளை ஆதரவு இல்லை. சில நேரங்களில் வெளியே பிரச்சனைன்னா பையன் சொல்லுவான், எங்கள் அப்பா மேலே கை வச்சு பாருடா, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருன்னு சொல்லி பிள்ளைகள் தகப்பனுக்காக மார்த்தட்டி நிற்பார்கள். ஆனால் இந்த தாவீதுக்கோ, எதிர்நீச்சல் போட்டு போராடி கொண்டிருந்த தாவீதுக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட்டே கிடையாது. பிள்ளையே அவனை கொல்லணும்னு தேடிட்டு இருக்கிறான். பொதுவாக மருமகனுக்கு ஒரு பிரச்சனைன்னா மாமனார் சொல்லுவார், என் மருமகன் பேரில் நீ கை வச்சுப்பாரு, என்ன நடக்குன்னு தெரியாது உனக்கு என்று சொல்லி மிரட்டுவான். ஆனால் இங்கே அதே மருமகன் இவனை கொன்னாதான் மறுபடியும் அரசாட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மருமகனை கொலை செய்கிறதுக்காக ஆயுதம் ஏந்திய அநேக இராணுவ வீரர்களை அழைத்து கொண்டு அவனை துரத்தி கொல்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறான். சரி, இங்கே தான் பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை. வெளியே போகலான்னு பார்த்தா பெலிஸ்தியருக்கு தலைவனாகிய கோலியாத்தை கொன்றது நிமித்தம் இந்த பெலிஸ்தியர்கள் எப்படா இவன் கையில் கிடைப்பான், இவனை கொன்னரலான்னு சொல்லி பெலிஸ்தியர்கள் இவனுக்கு விரோதமாய் நிற்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் எங்கே போகிறதுன்னு தெரியலை. தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக மலைகளிலும் குகைகளிலும் மலை அடிவாரங்களிலும் போய் பதுங்கி கொள்ளுகிறான், ஒதுங்கி கொள்ளுகிறான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை, எப்படி உயிரை காப்பாற்றி கொள்ளுவது. சில நேரங்களில் எல்லாம் அவனுடைய விரோதிகள் எய்த அந்த அம்பு அப்படியே சட்டுன்னு அப்படி திரும்பலைன்னா அவனுடைய மார்பில் குத்தி செத்து போயிருப்பான். அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் ஆண்டவர் அப்படி தட்டி பறித்தது போல பிள்ளையுடைய உயிரை பாதுகாத்து கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை. இப்போ மனதில் வேதனை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுது தான் ஒரு நாள் அவன் நிதானித்தான், நான் இப்படி மலைகளிலும் குகைகளிலும் எவ்வளவு நாள் தான் பதுங்கி கிடக்கிறது, இவனுகளுக்காக பயந்து எவ்வளவு நாள் தான் நான் பயந்தாங்கொள்ளி மாதிரி ஒளிந்திருப்பது என்று சொல்லி ஒரு நாள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் ஞானமாய் ஒரு காரியம் செய்தான். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நீங்களும் செய்திருக்கிறீர்கள். அவன் என்ன செய்தான்னா, கையிலே சர்வாங்க தகன பலிகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி அவன் புறப்பட்டான். அழுது கொண்டே போகிறான். தன் நிலைமையை நினைச்சு அழுதுட்டு போறான். இன்னைக்கு நிறைய பேர் வரும் பொழுது ஆட்டோவில், காரில், பஸ்ஸில், பைக்கில் நீங்கள் அழுதுகிட்டே வந்தீங்க, உங்கள் நிலைமையை நினைச்சு அழுதுகிட்டே வந்தீங்க. அவன் அப்படிதான் அழுதுகிட்டே ஓடுற ஆலயத்தை நோக்கி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, மனுஷர்கள் என் தலையின் மேலே ஏறி போனாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறேன், ஆனாலும் செழிப்பான உம்முடைய இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்று சர்வாங்க தகன பலிகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். அவன் பாடுற ஆண்டவரிடத்தில் இந்த சங்கீதத்தை பாடிட்டு அப்படின்னு அழுதுகிட்டே பாடிட்டு வர, ஆண்டவரே, மனுஷர்கள் என் தலைக்கு குறி வச்சிருக்கிறாங்க, என் தலையின் மேலே ஏறி மிதிக்கிறாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் யோர்தானில் பிரவாகித்து வருகிற வெள்ளம் போல சோதனைகள் அடுக்கடுக்கா ஒன்று மேலே ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர், தீயையில் இந்த தூக்கி போடப்பட்ட புழு மாதிரி என்ன நான் ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டிருக்கிறேன். தீயையும் தண்ணீரையும் சோதனைகளை கடந்து வருகிறேன். ஆனாலும் இன்றைக்கு
நான் சர்வாங்க தகன பலிகளையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து சரண்டர் ஆனான். இன்றைக்கு நீங்கள் அதே தாவீதை போல வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு சொந்த குடும்பமே சத்துருவாய் மாறின சூழ்நிலை, புருஷன் விட்டுட்டு ஓடிட்டாரு, மனைவி விட்டுட்டு ஓடியாச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, தனிமை வாட்டுது, ரொம்ப கொல்லுது, என்ன செய்யறதுன்னு தெரியல, யாரை நம்பி பிழைக்கிறதுன்னு தெரியல என்றெல்லாம் சொல்லி நீங்களும் கண்ணீரோடு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிற சூழ்நிலை. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது, ஒரு ஸ்டெப்பு முன்னேறலான்னா 4 ஸ்டெப்பு பின்னால இழுக்கிற சூழ்நிலை, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் சர்வான தகன பலிகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நீங்கள் விழுந்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அடைக்கலமாய் விழுந்தபடியினாலே கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். இன்னைக்கு அடுத்த தீர்க்க தரிசனம், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். நீ சும்மா இருப்ப. கர்த்தருடைய விரோதிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற நாட்கள் இதோ வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு நாள் இந்த நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்றாரு, உனக்கு நான் ஒரு வீடு கட்டி தரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எனக்கு குடியிருக்க ஒரு வீடு இல்லைன்னு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நாட்கள் வரப்போகிறது, அப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு வீடு கட்டி தருவேன். சிலர் நினைக்கிறீங்க, என் வீடு ஒழுகுது, என் வீட்டில் மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் உள்ளே வருது, ஓலைக்கூரை கூட போட முடியலை, சீட்டு கூட போட முடியலை, நான் எங்கே மற்ற வீடு போட போகிறது, எங்கிட்ட காங்கிரீட் வீட்டில் நான் இருக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீ மழை வரும் பொழுது மழை சொட்டின் மத்தியில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததை கர்த்தர் இன்றைக்கு பார்த்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு அதை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் ஒரு வீடு கட்டி தருவேன், உனக்கு நான் கட்டி தருவேன். நீங்க நினைக்கலாம், என் புருஷன் இருந்திருந்தா எனக்கு கட்டி கொடுத்திருப்பாரு, ஆனா என் புருஷன் இல்லையே, எனக்கு யார் வீடு கட்டி தருவார்கள்? நீங்க நினைக்கலாம், எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திருப்பாரு, எங்க அப்பாவே நான் சின்ன வயசுல இழந்துட்டேன், எனக்கு எப்படி வீடு கிடைக்கும்? இவர்களை எல்லாம் இழந்தாலும் இழக்காத தெய்வம் இயேசு உன்னோடு கூட தானே வாழ்கிறார். அவர் உன் கூட தானே இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவில்லை தானே, அவர் உன்னை கைவிடவில்லை தானே. அந்த தெய்வத்திற்கு உனக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவில்லாத விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கும் பொழுது தனிமைப்பட்டு கிடக்கிற அவர்களுக்கு நானே வீடு வாசலை கட்டி கொடுத்து அவர்களை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 7:29 சொல்லுகிறது, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றேக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தலும் கர்த்தராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று தாவீது சொன்னான். எப்ப தெரியுமா? ஆண்டவர் கட்டி கொடுத்த வீட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உனக்கு வீடு கட்டுவேன். இப்போ இந்த வார்த்தை கிடைச்ச உடனே தாவீது, இந்த வார்த்தை கிடைச்சிருச்சு, ஆண்டவர் கட்டி தருவாருன்னு சும்மா இருக்கல. எப்பவுமே வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு அதை கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது. அதை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். அருமையான வசனம் 2 சாமுவேல் 7:27 சொல்லுகிறது, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர், ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் வந்தது என்று சொல்லுகிறான். அப்படி நான் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் செவிக்கு நீ ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி மூலமா சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு ஒரு வீடு கட்டுவேன். அதனால உங்க வார்த்தை கிடைச்சதுனால இப்ப நான் தைரியமா உங்ககிட்ட வந்து நான் ஜெபிக்கிறேன், எனக்கு வீடு கட்டி தருவீர்னு சொல்லி இவனிடத்துல ஜெபிக்க எனக்கு மன தைரியம் வந்தது என்று சொல்லுவான். அப்படிதான் அவன் சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அந்த வீடு கிடைத்த பொழுது சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் கட்டி தந்த இந்த வீடு எப்போது உமக்கு முன்பதாயிருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலாம். இன்னைக்கு ஆண்டவர் அதற்கான வழிகளை உங்களுக்கு திறந்து தருவார். குமரி மாவட்டத்திலே ஒரு ஏழை மகள், அவளுடைய பேர் தங்கன்னு சொல்லுவோம், எங்களுடைய செல்லங்குணன்ற ஊரில் இருக்கிறான். அந்த ஊர்லேயே இன்னைக்கு ரொம்ப பரம ஏழையாக இருக்கிற அந்த மகள் தான். எங்கள் சர்ச்சில் இருந்து, கத்தோலிக்க திருச்சபையின் சர்ச்சில் இருந்து ஒரு சின்ன இடத்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால்
இவளுடைய குடும்ப கஷ்டம் தெரிந்து அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் 3 சென்ட் இடமோ 2.5 சென்ட் இடமோ ஃபாதரே வந்து இவளுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு வீடு போட்டுட்டு அப்படியே ஒரு ஓடு போட்டு அதில் உட்கார்ந்துருந்தாள். எங்கள் ஜபகோபுரத்துக்கு நாகர்கோயில் எங்கள் பிராஞ்சுக்கு போகும் பொழுதெல்லாம் அவள் வந்து அந்த பாத்ரூம் எல்லாம் கழுவுவான். நாங்கள் மீட்டிங் நடக்கிற ஒரு ஹாலில் நாங்கள் சேமம் கூடுகை நடத்தும் பொழுது அந்த ஹாலில் உள்ள பாத்ரூம் எல்லாம் அப்பப்போ கழுவி சுத்தம் செய்வாள். நான் இருக்கிற அறை, என்னுடைய டேபிள், ப்ரேயர் டவர் எல்லாத்தையும் வந்து இலவசமாக சுத்தம் செய்வாள். ஒரு நாள் என்னிடத்தில் வந்து சொன்னாள், அண்ணா என் வீட்டில் மழை பெய்யும் பொழுது தண்ணி கீழே ஊற்றுதுண்ணா, அப்படியே ஒரு பாத்திரத்தை, பானையை, ஏதாவது ஒரு குடத்தை கொண்டு அதுக்கு கீழே வச்சிருப்பேன், அதுக்கு பக்கத்தில் அப்படியே நான் படுத்து கிடப்பேன், தண்ணி என் மேலே வந்து அது தண்ணி நிறைஞ்சதுக்கப்புறம் எங்கள் பாயெல்லாம் நனைச்சிட்டு போகுதுண்ணா, என் பாயெல்லாம் நனைஞ்சு போச்சு, என் துணியெல்லாம் நாசமாக போச்சு, அப்படி ஒரு ஒழுகிற வீட்டில் இருக்கிற அண்ணா, இயேசுநாதர் எனக்கு எப்போ தான் வீடு கட்டி தருவார் அண்ணா அப்படின்னு கேட்டா. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் என்னுடைய பலத்தை கைக்குள்ள அடங்கியிரு, நானே உனக்கு ஒரு வீடை கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சூழ்நிலைகளை போய்கொண்டிருக்கிறது. அவருடைய ஒரு பையன் என்ஜினியரிங் முடித்து ரொம்ப நாள் அவனுக்கு வேலை கிடைக்கல. அவன் அந்த குடும்பத்தில் ஆகாரத்திற்காக டெய்லி மரம் இருக்கிற வேலை, இந்த மரம் இருக்கிற மிஷின் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அப்படியே முகத்தில் துணியை கட்டிட்டு மரம் இருக்கிற வேலையில் போய் உட்காந்துட்டு அன்னைக்கு கிடைக்கிற 500 ரூபா 600 ரூபாய் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அப்படியே குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிற சூழ்நிலை. அவனுடைய தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அது ஒரு பக்கத்தில் கடன் அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு அந்த குடும்பம் இருந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், எனக்கு கத்தார் தேசத்தில் எனக்கு நெருங்கின நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட சொன்னேன், இப்படி குமரி மாவட்டத்தில் எனக்கு ரொம்ப வேண்டிய பிள்ளை எங்கள் பிரேட்டர்லாம் அந்த பெருக்கி தொடச்சிட்டு கிடக்கு, அவளை பார்க்கும்போது அவருடைய கண்ணீரை என்னால் பார்க்க முடியலைன்னு, எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும்னா அந்த பையனுக்கு கத்தாரில் ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, உங்களுக்கு அவர் நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார், ஏதாவது ஒரு வேலை பண்ணி கொடுங்க, பிஇ படிச்சிருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் ஒரு சின்ன அற்பமான ஆரம்பத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யார் எனக்கு வீடு கட்டுவா அப்படின்னு அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு வேளை யாராவது கட்டி கொடுத்திருந்தா, நான் கூட ஒரு நாள் போய் பார்த்தேன், அந்த வீடை போய் பார்த்துட்டு நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்து அவளுக்கு ஏதாவது ஒரு வீடை கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. நான் சொன்னேன், அண்ணன் ஏதாவது உனக்கு உதவி செய்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரத்தில் இந்த இடத்துல இந்த ஊரார் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மகிமையான பங்களா வீடு கட்ட போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்வார், மனுஷன் அல்ல, கர்த்தர் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அந்த தம்பி அந்த தேசத்தில் கொண்டு போய், நல்ல பொறுப்பான பிள்ளை, பயங்கரமாக ஓவர் டைம் பார்ப்பான். அவன் வேலை செய்கிறத விட ஓவர் டைம் பார்க்குறது ரொம்ப அதிகம். அந்த கம்பெனியில் உள்ள அந்த 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 அதிகாரிகளுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கர்த்தர் அவர்களுக்கு இன்றைக்கி நல்ல பதவி உயர்வை கொடுத்து சில மாதங்களுக்கு முன்பாக அவங்க அந்த இடத்துல அவன் லீவில் வந்து அழகான அந்த பழைய வீடை இடிச்சிட்டு நல்ல காங்கிரீட் வீடு கட்டுறது, கிரவுண்ட் +2 கட்டுறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படி செய்வாருன்னா, உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவரை கர்த்தர் தூக்கி அவன் மூலமாக தான் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்தா கூட மார்த்தட்டிட்டு சொல்லுவாங்க, இது நான் கட்டி கொடுத்த வீட்டில் நீ உட்கார்ந்து இருக்கிற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு சொல்லி காட்டுவா. சில நேரங்களில் ஒருத்தன் என்னால தான் நீ வாழ்றேன்னு சொல்லக்கூடாதபடிக்கு அந்த அதிகாரத்தையும் அந்த பெயரையும் அந்த மகிமையும் கர்த்தர் வைத்துக் கொள்வதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் பிள்ளையின் மேல கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இறங்க பண்ணி உன் பிள்ளையை ஆசீர்வதிச்சு, உன் புருஷனை ஆசீர்வதிச்சு, நேற்றைக்கு வரைக்கும் உன்னுடைய புருஷன் ஒன்றுக்கு உதவாத புருஷன் என்று நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். அவருக்கு பொறுப்பு இல்லை, எதையுமே செய்ய மாட்டேன்றாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு போறாரு. சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, எப்படி ஃபீஸ் கட்டினாங்க, பிள்ளைங்க காத்து குடிச்சா வளருதுன்னு எல்லாம் கூட உன் வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்கலாம். என்னையா நீங்கள் வர்றீங்க போறீங்க, இந்த பிள்ளைங்களுக்கு காத்து குடிச்சா இந்த பிள்ளை வளரும், நீ என்ன எங்கள் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்த என்றெல்லாம் சொல்லி நீங்கள் கதறினீர்கள் அல்லவா? அடுத்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகளை, உன் வீட்டில் உள்ள உன்னுடைய புருஷனை பொறுப்புள்ள பிள்ளைகளாக, பொறுப்புள்ள புருஷனாக மாற்றி அவர்கள் கைகளின் கிரியைகளை நானே ஆசீர்வதிப்பேன்.
தங்கத்துடைய பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு வழி திறந்தது போல உன் பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு வழி திறப்பார். மனுஷர்கள் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். நீ ஆலயத்திலே செய்த பணிவிடைகள் பரலோகத்திலே ஆண்டவருக்கு நினைப்பூட்டுதலாய் நின்று கொண்டிருக்கிறது. நீ ஆண்டவருக்காக செய்த தியாகமான காரியங்கள், வீடு வீடாக போய் கிராமம் கிராமமாக போய் ஆத்து மக்களை சந்தித்து ஆலயத்திற்கு நீ அழைத்து கொண்டு வந்த காரியம் என் ஆண்டவருக்கு மறைவாய் இல்லை. அவைகள் எல்லாம் என் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுதலாய் இருக்கிறது. அதை கர்த்தர் கண்டே கட்டாயம் உன் குடும்பத்தை கர்த்தர் நிலைநாட்டுவார். நான் நெல்ல கொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி சிலர் வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையை நெல்ல கொலைஞ்சு போயிடுச்சு, குடும்பம் நெல்ல கொலைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே நீ வேரூன்றுவா. ஆண்டவர் உன்னை நில நிறுத்துவேன்னு சொல்லுகிறார். அவர் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்கிறவர், லீலி புஷ்பத்தை போல உன்னை மலர வைக்கிறவர். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஷைன் பண்ண மலர வைக்க கர்த்தர் சிறப்பு ஏற்பாடுகளோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த காரியத்தை செயல்படுத்துவார். இவனா இதை செய்தான். இன்னைக்கு ஊராரெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் கர்த்தர் அந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம், உன் பிள்ளையின் மூலமாக அந்த வீட்டை நான் கட்டுவேன். உன் பிள்ளை கட்டுவோம், அடுத்தவன் கட்டி தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு கட்டி கொடுப்பேன். அன்னைக்கு தாவீதுக்கு சொன்னார், ஆண்டவர் கட்டி கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த வீட்டை என்று சொல்றாரு, நீ கொடுத்த வீடு எப்போதும் உங்க பிரசன்னம் எங்க இருக்கணும். உம்முடைய பிரசன்னம் நீர் தந்த வீட்டிலே எப்போதும் நீர் இருக்கும்படி, உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துட்டு ஆண்டவர் உங்களோட வந்து செட்டில் ஆயிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவன் வீட்டுக்குள்ள நான் வருவேன். அவன் வீட்டில் நான் அவங்க கூட தங்கி இருப்பேன். அவங்க கூட நான் போஜனம் பண்ணுவேன், நான் சாப்பிடுவேன்னு சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்வது என் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். நீங்கள் இருக்கிற இடத்துல வாழ்கிறது என் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் அவங்கவுங்க குடும்பத்திற்கு ஒரு சின்ன கூடாரம் போட்டு தங்குவாங்க. டெம்பரரி டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு 5 மாதம் இருந்துட்டாங்கன்னா அதை பெயர்த்து அடுத்த இடத்துக்கு போனேன்னா ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் அந்த மேகஸ்தந்தத்தை முன்னால் அனுப்பியாச்சுன்னா நம்ம கூடாரம் அவங்களுக்குன்னு இருக்கிற கூடாரத்தை பெயர்த்துட்டு அவங்க போவாங்க. கூடாரன்னா நீங்கள் வேற ஒன்றை யோசிக்காதீங்க. சர்க்கஸ் கம்பெனியில் டெம்பரரியாக கொண்டு வந்து போடுவாங்க தெரியுமா, 4 கம்பியை கொண்டு நாட்டிட்டு அதில் ஒரு இது போடுவாங்க. கூடாரன்னா அதான் சர்க்கஸ் கம்பெனி. நாடோடிகளாக சுற்றிட்டு இருப்பானுங்க பார்த்தீங்களா. சர்க்கஸ் கம்பெனி ஒரே இடத்துல இருக்க மாட்டான். ஒவ்வொரு ஊராக கலட்டி கொண்டு போய் போட்டு கம்பியை நாட்டி அப்படி டெம்பரரி ஷெட்டு போடுவோம். அதே போல் கூடாரங்களை போட்டு அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கூடாரத்தை போட்டு அப்படி கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடாரம் போட்டு முடிஞ்ச உடனடியாக ஆண்டவர் மோசையை கூப்பிடுவார். மோசை இங்கே வாப்பா. அவன் போய் என்ன ஆண்டவரேன்னு நிற்பான். எனக்கும் என் மக்கள் மத்தியிலே ஒரு கூடாரம் போடுன்னு சொல்லுவேன். அவன் யோசிப்பான், பொற்றள வீதியில் உலாவுகிற இவருக்கு இந்த வேணா வெயிலில் இந்த வனாந்தரத்தில், நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு எகிப்துக்கு போனீங்கன்னா தெரியும், பயங்கர வனாந்தரம். அப்படியே மணல் காடு தான், வெயில் அள்ளி குடி. ஒரு சின்ன மரத்தை கூட அங்கே பார்க்க முடியாது, ஒரு சின்ன கடையை வனாந்தரத்தில் பார்க்க முடியாது. அப்போ இவங்க நினைச்சிருப்பான், மோசே நினைச்சிருப்பான், இவருக்கு இந்த வெயிலில் இந்த வனாந்தரத்தில் எதுக்கு வீடு? ஆண்டவர் சொல், எனக்கு ஒரு கூடாரம் போடு. எங்கே போட சொல்லுவாருன்னா, எல்லா கூடாரங்களுக்கு நடுமத்தியில் ஒரு கூடாரம் போடுன்னுவார். ஆண்டவர் சொன்ன மறுப்பு சொல்ல முடியாது. உடனடியாக அந்த எல்லா வீடுகளுக்கு பக்கத்தில் அதில் சென்டரில் ஒரு கூடாரத்தை போடுவான். அந்த கூடாரத்துக்கு பெயர் ஆசரிப்பு கூடாரம். அங்கு ஆண்டவர் அவர்களோடு இரவும் பகலும் தங்கி இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறது அவருக்கு பிடிக்கும். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரங்களாக அன்றைக்கு இருந்த கூடாரங்கள் தான் இன்றைக்கு திருச்சபைகளாக ஒவ்வொரு ஊரிலும் நடுமத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கிராமங்களிலும் சபைகள் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடத்துல அவர்களுக்குள் ஒருவராய் வந்து வாசம் செய்கிறது என் ஆண்டவருக்கு பிடிக்கும். உங்களுக்குள்ள ஒருவராக அவர் வந்திருப்பார். நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார், நீ என்ன கொடுத்தாலும் அதை அவர் அங்கீகரிச்சுட்டு உட்கார்ந்திருப்பார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நீங்கள் ஆராதித்து நீங்கள் தேடி வந்திருக்கிற தெய்வம். பிகு பண்ணாத தெய்வம், டிமாண்ட் பண்ணாத தெய்வம்.
எதிர்பார்க்காத தெய்வம், நிபந்தனைகளை கொடுக்காத தேவன், நிபந்தனையற்ற விதத்திலே உன்னை நேசிக்கிற தெய்வம், நிபந்தனையற்ற விதத்திலே உன்னை அள்ளி கொடுக்கிற தெய்வம், நிபந்தனையற்ற விதத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை நீ தேடி வந்திருக்கிறாய். அந்த தெய்வம் சொல்றாரு, உனக்கு நான் வீடு கட்டி தருவேன். அந்த வீடு கட்டி தரது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள இனி ஒரு சமாதானம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, சில பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க, இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு செத்துடலாமா, ஏதாவது மருந்தை குடிச்சிட்டு செத்துடலாமா, மூட்டைப்பூச்சி மருந்து தான் இருக்க சாப்பிட்டுட்டு செத்துடலாமா, எலி மருந்து சாப்பிட்டுட்டு செத்துடலாமா, இல்லைன்னாச்சுன்னா தூக்கில் தொங்கிட்டு செத்துடலாமா என்றெல்லாம் சொல்லி சில பிள்ளைகள் தற்கொலை ஆவிகளோடு உங்கள் வாழ்க்கையில் வந்த விரக்திகள், ஏமாற்றங்கள், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள், இவற்றின் மத்தியிலே இப்படியெல்லாம் பிசாசு ஆலோசனை கொடுத்தாலும் அடுத்த நிமிஷத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவற்றை அபத்தமாக்கி போட்டு உன்னை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறான்னா அதற்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதே வீட்டில் நீ எழும்பி பிரகாசிக்கணும், அதே வீட்டில் நீ செல்வ சீமாட்டியா இருக்கணும், அதே ஊர்ல நீ தலை நிமிர்ந்து நடக்கணும். கர்த்தர் அதற்காகத்தான் இன்னைக்கு உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான நேரத்திற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, அந்த காலம் இதோ நிறைவேறி வருகிறது. அந்த காலங்களுக்காக நீ காத்துட்டு இருக்கிற, என்னைக்கு நடக்கும், எப்ப நடக்கும், எந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு காத்து கொண்டிருந்த இனி தாமதிக்காமல் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யார் யார் தற்கொலை எண்ணத்தோட வந்திருக்கிறீங்களோ அந்த தற்கொலை ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றி இனி நான் வாழ்ந்தே ஆகணும், என் குடும்பத்துக்காக நான் வாழணும், என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் வாழணும், என் மனைவி பிள்ளைகளோட நான் சந்தோஷமா இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் குறிப்பிட்ட அந்த சம்பவம், எந்த சம்பவம் உங்களை தற்கொலைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறதோ, எதனால நீங்க இந்த முடிவு எடுத்தீங்களோ அந்த சம்பவத்திலே இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த சம்பவத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை இன்னைக்கு விளங்க பண்ணுவார். இதனால தானே நீ தற்கொலை பண்ண முடிவெடுத்த, இந்த பிரச்சனை நான் கிளியர் பண்றேன், இதுக்கு மேல நீ நல்ல வாழ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்பதற்காக 33 வயசுல அற்ப ஆயுசிலே என் ஆண்டவர் உனக்காக உயிரை கொடுத்தார். நீங்கள் தேடி வந்திருக்கிற தெய்வம் நீங்க நல்ல தீர்க்காயுசோடு வாழணுன்றதுக்காக அவர் 33 வயசுன்னா வாழற வயசுல, அந்த வயசுல தன்னை ஜீவ பலியாக உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் அற்ப ஆயுசுல தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாருன்னா நீ தீர்க்காயுசோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. எந்த தெய்வம் இதை செய்யும்? எந்த தெய்வத்திடத்தை இதை நீங்க எதிர்பார்க்க முடியும்? இயேசு ஒருவரிடத்தில் தான் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜீவனை கொடுத்ததுமல்லாமல் உங்களுக்கு தயவையும் கூட்டி கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் சிலுவையிலே சுமந்தார். போறவன் வர்றவன் எல்லாம் தலையை ஆட்டி ஆட்டி தகுதி இல்லாதவன் எல்லாம் அவரை ஏளனம் பண்ணனான். ஏன் தெரியுமா? உன்னை பார்த்து தலையை ஆட்டி ஆட்டி ஏளனம் பண்ணினவனுக்கு முன்னால நீ வாழணுன்றதுக்காக அவற்றை எல்லாம் அவர் சகித்து கொண்டார். அவருடைய முகத்தில் காரி துப்பினாங்க. இங்கே சிலர் இருக்கிறீங்க, என் முகத்தில் அவங்க காரி துப்பிட்டாங்க, இவ்வளவு கேவலமாக போயிட்டேன் ஆண்டவரே, இவங்க எல்லாம் என் முகத்தில் காரி துப்புற அளவுக்கு நான் இவ்வளவு கேவலமாயிட்டேன் ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் வாழணும். இந்த ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்டுட்டாங்களே, நீ எல்லாம் பணம் கொடுக்க முடியலைன்னா எதுக்கு இருக்கிற? உன் பிள்ளையை ஏதாவது தப்பான தொழிலுக்கு அனுப்ப வேண்டியதுதான், நீ தப்பான தொழிலுக்கு போய் என் பணத்தை கொடுத்து. எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், எல்லாவற்றின் மத்தியிலும் அடக்கி கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல, இந்த சமுதாயத்தில் என்னை எப்படியாவது வாழ வைங்கன்னு சொல்லி நீ வந்திருக்கிறாய். இப்படி ஒன்ன பேசினவங்க இருக்கிறாங்க, பேசினவங்கள இங்க இருக்கிறாங்க. நீ பணம் கொடுக்க முடியல, நான் பேசாத இந்த தொழிலுக்கு போய் ஏதாவது நீ பண்ணி என் பணத்தை கூட நீ சொன்னவங்களே இருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்டவங்கள இந்த சபையில் இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சொன்னவங்களையும் பார்த்து சொல்றாரு, இந்த குடும்பத்தினுடைய சாபம் எனக்கு வேண்டாம். அதை கேட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொல்றதுக்காக நீ அப்படிப்பட்ட கேவலமான தொழிலுக்கு போக உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். நான் பரிசுத்த தெய்வம், என்னுடைய பரிசுத்தத்தினால உன்னை முத்திர போட்டிருக்கிறேன், என்ற ரத்தத்தை சிந்தி உன்னை நான் விலைக்கரையை கொடுத்து வாங்கி இருக்கிற பிசாசனுடைய அசுத்த ஆவியிடத்திலிருந்து நான் வாங்கி இருக்கிறேன், அசுத்த குணாதிசயத்திலிருந்து வாங்கி இருக்கிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன்,
நான் செத்தா கூட அப்படிப்பட்ட தப்பை பண்ண மாட்டேன்னு சொன்ன பிள்ளைகளும் இங்கு இருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னை கொன்று போட்டாலும் கொன்று போடும், இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைக்கு நான் போக மாட்டேன். உன்னுடைய நண்பன் சொல்லி இருக்கலாம், உனக்கு இது வறுமை, இதனால நான் ஒரு வழியை காட்டுறேன், இதுக்கு நீ போ, உன் வறுமை நீங்க, செத்தா கூட என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொன்ன மகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் வைராக்கியத்தை நிமித்தம் நான் உனக்காக எழுந்து நிற்கிறேன், அந்த பொழப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி மார்தட்டி நின்ற உன்னை நான் இன்றைக்கு கனம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றார், உன்னை கனம் பண்றேன், உன்னை பார்த்து அன்னைக்கு நான் சல்யூட் பண்ணிட்டேன். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், எந்த தேவையில்லாத கேவலமான பிழைப்புகளுக்கும் கர்த்தர் உங்களை அனுமதி கொடுக்கவில்லை. நீங்க உழைச்சி நல்லபடியாக நல்ல முறையான வருமானங்களை மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். கடந்த நாட்களில் விவசாயம் பண்ணினீங்க, ஒண்ணுமே உங்களுக்கு ஒத்து வரல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விவசாயம் உனக்கு கை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எந்த விவசாயத்தில், எந்த தோட்டத்தில் எல்லா நகையும் வச்சு, எல்லா அடமானம் வச்சு காலியாகி இன்னைக்கு காலி பண்ண நிலைமையில வந்திருக்கிறியோ, அந்த நிலத்தை கர்த்தர் பொன் விளைகிற பூமியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யாரோ சொல்லிடுறா, இது சபிக்கப்பட்ட பூமிடா, இதுல நீ என்ன பண்ணாலும் விளங்காது. இல்ல, வேதம் சொல்லுகிறது, அந்த பாழான ஸ்தலங்களை கர்த்தர் தேறுதல் அடைய பண்ணுவார். ஏசாயா 51:3 சொல்லுகிறது, அதன் பாழான ஸ்தலங்களை கர்த்தர் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போல மாற்றுவார். இன்னும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலர் நம்பி இந்த இடத்துல நம்ம பணத்தை போட்டு முதலீடு பண்ணி இதை நாளைக்கு வித்தாச்சுன்னா நல்ல பணம் கிடைக்கும், இதை வச்சு குடும்பத்தில் கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசு நிலத்தில் கொண்டு போய் உன் பணத்தை போட்ட. ஆனால் அந்த இடம் உனக்கு இன்னும் பூம் ஆகலை. அது இன்னும் நீ போட்டதை விட இன்னைக்கு விலை குறைஞ்சிட்டு போகுது. வேதனையோடு வந்திருக்கிற எல்லாரும் நிலத்தில் பணத்தை போட்டாச்சுன்னா அந்த இடத்தினுடைய மதிப்பு ஏறும் பொழுது லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. நான் போட்ட நேரம் பார்த்து இப்போ இந்த லேண்டுடைய விலை இன்னும் குறைஞ்சு போச்சு. ஆண்டவரே, நான் என்ன பண்ணினாலும் வாய்க்க மாட்டேங்குது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த நிலத்திலே என் இயேசு இப்பொழுது உலாவுகிறார். தேவதூதர்கள் அங்கு உலாவுகிறார்கள். என்ன நம்பிக்கையில் அதில் நீ போய் நின்று கால் மிதிச்சு இதில் நீ இன்வெஸ்ட் பண்ணினியோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிலத்தின் பலனை நீ அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ற, தேராத கிடக்கிற அந்த பாழான ஸ்தலம், உண்மையில் அது பாழடைஞ்ச ஸ்தலம் தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் பாழடைஞ்சு கிடக்குதோ, எனக்கு இதில் வருமானம் வரன்னு நீ போட்டியோ, அதெல்லாம் வருமானம் வரல, பாழடைஞ்சு கிடக்குது. அந்த பாழான ஸ்தலங்களை ஆண்டவர் இன்றைக்கு தேர பண்ணுவார். பாழடைஞ்சு கிடக்கிறவனுடைய வியாபாரத்தை கர்த்தர் தேர பண்ணுவார். பாழடைஞ்சு கிடக்கிற உன் குடும்பத்தை கர்த்தர் தேர பண்ணுவார். அதன் வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டமாய் மாற்றப் போகிறார். அதிலே இனி சந்தோஷமும் சமாதானமும் துதியும் கீத சத்தமும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் என்றுமே தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே, எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடு. எல்லாம் சொல்லுங்க. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார், இனி என்றும் கடன் விசுவாசத்தோடு கொடுக்கவே செழித்தோங்க
உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எல்லாம் சொல்லுங்க, உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசல் எல்லாரும் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவன் சொல்லுங்க, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். இனி என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. சொல்லுங்க, என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவன் எல்லா நம்பிக்கை, எந்த நம்பிக்கையோட நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு இனி சாப்பாட்டுக்கு குறை இருக்குமா? இருக்காது. ஹல்லேலூயா. உன் வீட்டில் குறையே வராது. ஏன்னா நிறைவாக்குகிற கர்த்தர் இப்போ உன் வீட்டுக்குள்ள போயிட்டார். ஆமேன். நீ எங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வீட்டை சுத்தம் பண்ண ஆண்டவர் இப்பொழுது உன் வீட்டிற்குள்ளே போயிருக்கிறார். ஆமேன். சரி, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேறும். தீர்க்கதரிசனம் நம்பர் 1. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பிறகு என்ன நடக்குமா? இதோ நாட்கள் வரப்போகிறது, அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய சிறையிருப்பை நான் திருப்ப போறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எரேமியா 30:3 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். எரேமியா 30:3 வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து உங்க குடும்பத்துல என்ன நடக்க போகுதுன்னா, உங்க வீட்டுல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு கட்டவிழ்க்கிறார். அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். மதுபானம் என்ற சிறையிருப்பில் அவங்க இருக்கலாம், வேசித்தனம் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம், பொறுப்பற்ற தன்மை என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம், அந்நிய நுகத்தோடு உட்கார்ந்திருக்கலாம், அந்நிய பெண்களோடு உட்கார்ந்திருக்கலாம், அந்நிய மனுஷர்களோடு போய் உட்கார்ந்திருக்கலாம். அவங்களுடைய அந்த சிறையிருப்பை எல்லாத்தையும் அவங்க மைண்ட்லேருந்து இன்னைக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க மனசுலேருந்து அதை தூக்கி போடுறார் ஆண்டவர். அதை வெளியிலேருந்து தூக்கி போட்டால் திருப்பி அங்கேயே போயிடுவாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க மனசுலேருந்து அந்த பர்டிகுலர் பாவத்தை, அந்த பாவ மனுஷனை அவங்க மனசுலேருந்தே தூக்கி வெளியே போட்டுறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தூக்கி போட்டதை ஒருத்தன் தூக்கி உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையை நான் எப்படி பங்கிட்டுக் கொள்வது, என் வாழ்க்கையை பங்கிட்டுக் கொள்வதில் எனக்கு எப்படி என்னுடைய மனசு அதை ஒத்து போகும் என்றெல்லாம் சொல்லி சிலர் வேதனையோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு கொடுமையில் நான் இருக்கிறேன், இந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் புருஷன் எனக்கு தாங்க, என் பிள்ளை எனக்கு தாங்க, என் மனைவி எனக்கு தாங்க, என்னுடையதை தானே நான் கேட்குறேன், அடுத்தவங்களுடையதை கேட்கல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்தவங்களதை பிடிச்சு வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணணும். உன்னுடையதை மட்டும்தான் உன் இப்படி வீட்டில் வச்சுக்கணும், அதை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளணும். உனக்கு இல்லாதது ஒன்றே, அந்நியர்களுக்கு சொந்தமானதை உன் வீட்டில் வைத்து கொள்ளாதபடி இன்னைக்கு நீ அதை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா சிறையிருப்பை திருப்புகிற நாள். உன்னுடையது எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு முறை என்னுடைய மறக்க முடியாத ஊழியத்தில் உள்ள இன்னொரு அனுபவம் ஒன்று. ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்ன காரியம் என்னென்னா, அவங்களுடைய மகன் கேரளத்துக்கு வேலைக்கு போன இடத்துல கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கடத்தி தூக்கிட்டு வந்துட்டான். அவளுக்கு இஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரல, அவன் இவன் ஒரு தலை காதல்னு சொல்லலாம், இல்லை ஒன் சைடு லவ்வில் கடத்தி தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு அவங்க அம்மாவை மிரட்டி வீட்டுக்குள்ளால வச்சுட்டு இவளை எப்படியாவது அடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு 1 மாதமாக வீட்டுக்குள்ளால வச்சு அந்த பிள்ளையை சித்திரவதை பண்ணியிருக்கிறான். இந்த தாய்க்கு ஒன்றும் பேச முடியலை, கேவலம் வெளியே தெரிஞ்சா, ஊருக்கு தெரிஞ்ச அவமானம். பூட்டின வீட்டில் பூட்டின அறைக்குள்ளால வச்சு வேளைக்கு இந்த தாய் அப்பப்போ போய் சாப்பாடு தான் கொடுக்குறா, வேற ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா பிள்ளை அப்படியே மிரட்டுறான், அவங்க அம்மாவை மிரட்டுறான், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி. அவளை ஏதாவது நீ ரிலீஸ் பண்ணினா நான் செத்துருவேன், இல்லைன்னா அப்புறம் பிள்ளையை பார்க்க முடியாது. இந்த தாய் இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு நாள் நான் குமரி மாவட்டத்தில் நடத்தின ஒரு கூட்டத்திற்கு இந்த தாய் வந்திருந்தார்கள். கூட்டத்தில் ஆண்டவர் இப்படி தான் பேசுகிறாரு, அந்நியனுக்குரியது உன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, உன்னுடையது மட்டும்தான் உன்னுடையதாக இருக்கணும். அந்நியனது உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறது சாபம், அது உன்னுடைய வீட்டிலிருந்து உன் வாழ்க்கையை அழிச்சிடும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால் ரிலீஸ் பண்ண வேண்டியதை ரிலீஸ் பண்ணிருன்னார். இது யாருக்கு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஜெனரலாக மெசேஜில் இந்த வார்த்தை வருது, உன்னுடையது இல்லாததை, சொந்தம் இல்லாததை, வீட்டுக்குள்ளால பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கிறதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது யாருக்கு சொன்னான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். என் பிள்ளை என்னை வெட்டி கொன்னா கூட பரவாயில்லை, அந்த வாலிப பிள்ளைய நல்லபடியாக அவள் வீட்டில் போய் சேர்க்கறதுக்கு அவளுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ, கூட்டம் முடிஞ்சு போன உடனே அவங்க மகன் வர்றதுக்குள்ளால நைட்டோடு நைட்டு ஒரு காரை பிடிச்சி, டாக்ஸியை பிடிச்சி, பணத்தை கொடுத்து எப்படியாவது இந்த பிள்ளையை வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க, என் பிள்ளை வந்து என்னை கொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த தாய் மீட்டிங்கில் ஒரு முடிவெடுத்து அந்த பிள்ளையை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மனசில் ஒரு ஆறுதல். அவங்க யோசிக்கிறாங்க, அந்த பிள்ளையுடைய தாய் தகப்பன் இந்த பிள்ளை எங்கே போச்சு, என்ன ஏது ஒன்றுமே தெரியல, துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த 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 குடும்பம் துடிச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் அந்த குடும்பம், உன்னுடைய குடும்பத்திற்கு அது சாபம்னு கர்த்தர் சொன்னார். உன் குடும்பத்துக்கு சாபம் உடனே ரிலீஸ் பண்ணு, இது சாபம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்காத. அந்த குடும்பம் தடுமாறி கொண்டிருக்கிறது, அலைகிறது, அலமோது. வாலிப பிள்ளை வெளியே சொல்ல முடியல, பிள்ளை வெளியே போயிடுச்சு, ஓடி போச்சு, சொல்ல முடியல, என் பிள்ளைக்கு நாளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய அழுகையை கண்டார். எங்கேயோ கேரளாவில் அவங்க அழுறாங்க. நாகர்கோயிலில் மீட்டிங் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தை ஜெனரலாக சொல்றாரு. ஒண்ணுமே எனக்கே தெரியாது எதை மீன் பண்ணி ஆண்டவர் சொன்னார், யாருக்கு சொன்னாருன்னு தெரியாது. கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த சகோதரி வந்தாங்க. ஐயா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் சொன்னேன், உங்கள் பிள்ளை ஒன்றும் பண்ண மாட்டான், ஆண்டவர் சொல்றாரு ரிலீஸ் பண்ணு, ரிலீஸ் பண்ணு, உனக்குரியதல்ல, உன் பிள்ளைக்குரியதல்ல, ரிலீஸ் பண்ணுன உடனே தைரியமாக போய் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க மகன் வந்தான், கொஞ்ச நேரம் ஆட்டு பூட்டு நேரமாக குதிச்சான். ஆனால் அவ சொல்லிட்டா, நான் உங்கள் அம்மாடா, நீ கொண்டு வர்றதெல்லாம் எங்கே வச்சு கேவலமான தொழில் பார்த்துட்டு உனக்கு உடந்தையாக போகிறதுக்கு நான் கேவலமானவ இல்லை. வேணுமா என்ன கொன்று இருந்தாவா, உனக்கு என் உயிர் உனக்கு வேணுமா, கொன்னுட்டு போ அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வாலிப மகளுக்காக தன்னை அந்த தாய் அர்ப்பணித்தாள். அடி வாங்கினா, பிள்ளைகிட்டேருந்து மிதி வாங்கினா, ஆனாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் அந்த தாய். அதன் பிறகு இன்னொரு அதே மாவட்டத்தில் மீட்டிங் போது சொல்கிறாங்க, என்னை அடித்தான் மிதித்தான் பரவாயில்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஹல்லேலூயா. அவள் அழுது அந்த தாயினுடைய ஜெபத்தில் கடைசியாக நான் ஒரு ஊருக்கு 1000 தங்கன்னு ஒரு ஊருக்கு மீட்டிங் போகும்போது அங்கே அந்த தாய் வந்தாங்க. அம்மா, இப்போ பையன் எப்படி இருக்கா, உங்களை பார்த்துக்கிறானா?
ஐயா, எப்படி அவனுக்குள்ளால மனவாத்தம் வந்துச்சுன்னு தெரியல. இப்போ அம்மா அம்மான்னு உயிரை விடுறான். அப்படி சில நேரங்களில் வந்து கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், அவங்க அம்மாவுடைய கையெல்லாம் முறுக்கினவன், அம்மா நான் எப்படியெல்லாம் அவங்க கையை பிடிச்சி பின்னால் முறுக்கினேன், என் மனசு இப்போ முறுக்குது, இருக்கு என்னென்னமோ பண்ணது, என்ன பண்ணிச்சிருமா, இவ்வளவு வேதனைப்படுத்திட்டு கையை பிடிச்சி முறுக்கி பின்னால் வச்சு இப்படி வச்சிருவான். அவன் சொல்றான், இப்போ எனக்கு மனசில் ஒரு குற்ற மனசாட்சி, இப்போ என் பிள்ளை என்ன நல்லா பார்த்துக்கிறா, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறா. இப்போ அவன் சொல்லிட்டான், நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நீங்களா பார்த்து எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வைங்க, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். சிறையிருப்புகளை திருப்புகிற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வீட்டில் எதெல்லாம் சிறையிருப்பில் இருக்கோ அதெல்லாத்தையும் இன்னைக்கு திருப்புவா. ஒருவேளை உண்மையிலே உன் புருஷன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் போயிருந்தா அந்த சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்புவா. நீ இன்னைக்கு வந்திருக்க, ஆண்டவரே பண்டிகை காலங்கள் வரப்போகுது, கர்த்தர் தீர்க்க தரிசனமா யாருக்கோ பேசுற, என் பிள்ளை இந்த மாசமாவது இந்த பண்டிகை காலமாவது வீட்டில் கிறிஸ்மஸுக்கு இருக்கணும், ஜாமீன் கேட்டு ஜாமீன் கிடைக்கல, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஜாமீன் இல்லை, என் பிள்ளைக்கு வழக்கிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா, என் பிள்ளை ஜெயிலில் கிடைக்கிறது என்னால அதை பார்க்க முடியல, என் பிள்ளையுடைய சிறையிருப்பை திருப்புங்கன்னு யாரோ ஒரு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. ஏசப்பா சொல்றாரு, உன் பிள்ளைக்காக நான் வழக்காட போகிறேன், உன் பிள்ளைக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன், உன் பிள்ளையுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். இன்னும் சிலர் சொல்றீங்க, எங்கள் வீட்டில் மாந்திரிக வல்லமை, செய்வன கட்டு இதெல்லாம் சேர்ந்து எங்கள் எல்லாரையும் கட்டி போட்டிருக்கு, முட்டைக்கி போட்டிருக்கு, என் புருஷனை வேலைக்கு போக விட மாட்டேங்குது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு, நாளைக்கு காலையில் நீ பார்க்கும் பொழுது இருட்டோட எழும்பி உன் புருஷன் வேலைக்கு போயிடுவார். இன்னைக்கு அந்த கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். என் பையன் வீட்டையே சுற்றி சுற்றி வர்றான், வேலைக்கு போக மாட்டேன்றான், வேலைக்கு போனன்ற எண்ணம் இல்லை, அவனுடைய இருதயத்தின் கட்டு, சிந்தனை கட்டுகளை கர்த்தர் தகர்த்தெறிகிறார். உன் பிள்ளை, அம்மா நான் ஊர் பக்கமா, சென்னை பக்கமா, சிட்டி பக்கமா, எங்கேயாவது பெங்களூர் பக்கமா போகிறேம்மா, எங்கேயாவது போய் நான் வேலையை தேடிக்கிறேன், இதுக்கு மேலே நான் வீட்டுக்குள்ளே கிடக்க மாட்டேன், முடங்கி கிடக்க மாட்டேன், நான் எப்படியாவது வேலை செய்து இனி நான் பிழைக்கணும். உன் பிள்ளை புறப்பட்டு போகிறான். கர்த்தர் சொல்றார், இந்த வார்த்தைகள் நடக்கும். அந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு குணசாலிகளாய் மாற்ற போகிறார், பொறுப்புள்ள பிள்ளைகளாய் மாற்ற போகிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள், செய்வனை கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அறுக்கிறார். அவைகள் இனி உனக்கு விரோதமாக செயல்படாது. அந்த பில்லிசூனி ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றுகிறார். இன்றைக்கு நீ சுதந்திரமாக போகலான்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாட்கள். உனக்கு கடந்த நாட்களில் நிறைய காரியங்களை செய்யறதுக்கு சுதந்திரம் இல்லை, உனக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். சில நேரங்களில் உனக்கே நீ கட்டுப்பாடை போட்டுட்டு என்னால் முடியாது பிசாஸ் அந்த தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து உன்னை கட்டி போட்டிருக்கலாம். அந்த தாழ்வு மனப்பான்மையை கர்த்தர் இன்றைக்கு தகர்த்தெறிகிறார். இன்னைக்கு கர்த்தர், என்னால் சாதிக்க முடியும், எங்கள் ஆண்டவர் எனக்கு வழி திறப்பார், என் ஆண்டவரால் நான் மதிலை தாண்டி வெளியே வருவேன். இன்னைக்கு நான் சேனைக்குள்ளே கிடக்கிறது உண்மை, என் ஆண்டவரால் நான் மதிலை தாண்டி வெளியே வருவேன். அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ இப்போ ஒரு பெரிய சேனைக்குள் கிடைக்கிறாய், மதிலை தாண்டதற்கு நீ முயற்சி எடுக்கல. ஏன்னா உன்னுடைய மைண்டு கட்டப்பட்டிருக்கிற, உன்னுடைய சிந்தனை கட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சிந்தனையின் கட்டுகளை அவிழ்த்தி ஜெபிக்கிறேன். இனி நீ மதிலை தாண்டியே ஆகணுன்ற எண்ணம் இப்பொழுது உன்னுடைய இருதயத்திலே வருகிறது. நான் பாஸ் பண்ணியே ஆகணும், அரியர் என்னால் முடிக்க முடியாது என்று பேசுகிற சிலரை இங்கு நான் ஆவியிலே பார்க்கிறேன். என்னால் அரியர் முடிக்க முடியாது, டிகிரி முடிக்க முடியாது, அவ்வளவுதான். நீ சேனைக்குள்ள கிடக்கிற, தோல்வியின் சேனைக்குள்ள கிடக்கிற. இப்பொழுது ஆண்டவர் உனக்குள்ளால எழுந்தருளுகிறார். நீ மதிலை தாண்டி வெற்றி அடைந்து வெளியே வருவாய். உன்னால் அரியரை கிளியர் பண்ண முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உன்னை ஒரு டிகிரி வாங்கி உனக்கு அதற்கு ஏற்ற ஒரு ஸ்தானத்தை உனக்கு கொடுத்து உன்னை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இவைகள் யாவும் இன்றைக்கு நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய நீண்ட நாள் கண்ணீர். ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி கிடக்கிறானே, இவ்வளோ லட்சத்தை செலவு பண்ணேன், பேங்க் லோன் பண்ணியெல்லாம் என் பிள்ளைய படிக்க வச்சேனே, பேங்க்காரன் விரட்டானே லோனை ரீபே பண்ண சொல்லி, இவன் வேலைக்கு போக விருப்பமே இல்லாமல் கிடக்கிறானே, கட்டப்பட்ட நிலைமையில சிறையிருப்புகளை திருப்புகிற ஆண்டவர். அன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்த 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ கட்டப்பட்ட நிலைமையில வந்தா. அவளுக்கு இந்த பிசாசின் கட்டுனால தான் தான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற சிந்தனை கூட அவளுக்கு கிடையாது. அந்த சூழ்நிலையில ஒரு நாள் ஆலயத்துக்கு வருகிறாள். இன்னைக்கு அதே போல
பிசாசினால கட்டப்பட்டு வியாதியினால வந்திருக்கிற அநேகருங்க வந்திருக்கிறீங்க. இது உன்னுடைய வயது முதிர்ச்சியினால வந்த வியாதி அல்ல, பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீயும் ஆபிரகாமின் குமாரத்தி தானே, நீயும் ஆபிரகாமின் குமாரன் தானே, நீ இன்றைக்கு விடுவிக்கப்பட வேண்டியது தேவனுடைய திட்டம். இன்றைக்கு நீ சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது தேவ திட்டம். அன்னைக்கு வந்து 100 101 சர்ச்சில் உட்காந்துட்டான். எத்தனை வருஷம், 18 வருஷமாக கூனியாக இருக்கிறான். எல்லாரும் நினச்சிருப்பாங்க இவளுக்கு இந்த போன் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஆர்த்தோ ப்ராப்ளம், அதனால தான் முதுகு தண்டு வளர்ந்துருச்சுன்னு. இல்லைங்க, ஒரு அசுத்த ஆவி அவளுக்கு அந்த வியாதியை கொடுத்திருந்தது. சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆண்டவர் அந்த அசுத்த ஆவியை வெளியேற்றின பொழுது ஊமையும் செவிடுமான ஆவி வெளியே போன்னு சொன்ன உடனே இவன் பேசுகிறா, இவனுக்கு காது கேட்குது எல்லாம். அப்படின்னா அந்த பலவீனத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவி இன்னைக்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குகிற நாள். இன்றைக்கு உங்கள் எல்லாருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஒருவேளை அது பிசாசினால கட்டப்பட்டிருந்தா அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு திருப்புவார். அந்த தாயார் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆலய ஆராதனை முடித்த உடனே ஆண்டவருடைய பார்வை அவள் மேலே பட்டது. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே ஆண்டவருடைய பார்வை படுகிறது. நான் பார்த்தீங்கன்னா இந்த இப்படியே வச்சுட்டு ஒரு ஆளை பார்த்தோ கேமராவை பார்த்தோ பேசலை, நான் சுற்றி எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்கள் ஒவ்வொருவர் மேலும் என்னுடைய கண்கள் பதிந்திருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மையிலும் உண்மை இயேசுவினுடைய கண்கள் இங்கு உலாவி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நீ ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். நீ மனசில் பேசுகிறத கூட அந்த செவிகள் கேட்கும். அந்த இயருக்கு அவ்வளோ பவர் உண்டு. நம்ம ஆண்டவருடைய காதுகளுக்கு அவ்வளோ பவர் உண்டு. அந்த காதுகள், செவிகள், அந்த அந்த கண்கள் எல்லாம் இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஆலயத்தை சுற்றி இருக்குது, உன்னை சுற்றி இருக்குது, உன்னை சுற்றி கேமரா இருக்குது. ஆண்டவருடைய கண்கள்ங்கிற கேமரா இருக்குது. அன்னைக்கு அந்த கண்கள் தான் அந்த தாயை கண்டது. கூப்பிட்டார், கூப்பிட்டு, மகளே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட. மகளே, நீ சுகமாகன்னு சொல்லலை, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட. அவ்வளோதான். ஒரு செகண்ட்ல அவளுடைய கூன் நிமிர்ந்தது. அப்படின்னா பிசாசு கட்டி வைத்திருந்தான். அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அவள் தலை நிமிர்ந்து போய் ஆண்டவரை துதிச்சிட்டு போனார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சபை நடுவே செய்கிறார். எந்தெந்த பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கு, காலை கட்டி வச்சிருக்கு, இடுப்பை கட்டி வச்சிருக்கு, இல்லைன்னா சின்ன உன்னுடைய சரீரத்தில் உள்ள கற்பத்தை கட்டி வச்சிருக்கு, உன்னுடைய சரீரத்தில் உள்ள ஹார்ட்டை பிடிச்சு வச்சிருக்கு, எதை பிடிச்சு வச்சிருந்தாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டுகளை ஒட்டச்சி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு சிறையிருப்பின் நாளிலிருந்து நீ திரும்பி விடுதலையாகிற நாள். இன்னைக்கு விடுதலையாகிற நாள். உன் புருஷன் போனவன் திரும்பி வருவான். உன் மேலே போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் பண்ணுவான். நீ உன் புருஷன் மேலே போடப்பட்ட வழக்கை நீ இன்னைக்கு வாபஸ் வாங்கணும். உன் புருஷனை நீ உடைய சாட்சியுள்ள நடக்கையினால நீ ஆதாயப்படுத்திக்கொள்ள. அவன் திரும்பி வருவான். கர்த்தர் இடிந்து கிடக்கிற குடும்பங்களை கட்டுகிறார். அநேக பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் ஒன்றாக இணைக்கிறார். அதற்காக ஒரு ஜெபத்தை செய்ய சொல்லுகிறார். பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஐக்கியத்திற்காக இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட அந்த ஜெபத்தை இப்பொழுது நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக ஒற்றுமையாக ஒன்றாயிருக்கும்படி பிதாவே, நான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வேண்டுதலை கர்த்தர் இப்பொழுதே கேட்டு உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா கட்டுகளை உடைச்சி சிறையிருப்புகளை மாற்றி பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வருவார். ஒருவேளை பிள்ளை கோவிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம், நான் வரமாட்டேன், அவன் கேட்டதை நீங்கள் செய்யலை, கொடுக்கல, வாங்கி கொடுக்கல, இது தப்பானதை கேட்குறான், கொடுக்கல, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னான், நீங்கள் பண்ணலை, இது நமக்கு செட் ஆகாது, இது அந்நியனுங்க, நமக்கு வேண்டாம் என்று சொன்னீங்க. கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டான், வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, வீட்டுக்கு வரமாட்டேன், நோ ஃபோன், நோ கால். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லார், நீ போ, உன் வீட்டுக்கு இன்னைக்கு ஃபோன் வர்றேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அம்மா, நான் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லுவேன். நீண்ட நாட்களாக அந்த பிள்ளையை பார்க்க ஆசை, அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்க முடியலை, எவ்வளவோ ஃபோன் பண்ணி அவன் ஃபோன் எடுக்கல, எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்கிறான். இன்றைக்கு அவனை முடக்கி வச்சிருக்கிற ஆவியை கர்த்தர் வெளியேற்றுகிறார். இன்றைக்கு ஒரு சிறையிருப்பிலிருந்து என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை. அவன் புத்தி தெளியணும். லேகியனுக்குள்ள இருந்த அசுத்தாவிகளை துரத்தின பொழுது அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான்.
புத்தி பேதலிக்கிற ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு வெளியேற்றுகிறார். அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறார். உன்னுடைய பிள்ளைகள் இனி உங்களை தேடி வீட்டுக்குள்ள வருவாங்க. ஊதாரி மைந்தர்கள் யார் யார் உங்க வீட்டில் இருந்து எந்த இளைய குமாரனோ மூத்த குமாரனோ இளைய குமாரத்தையோ இடையில உள்ள குமாரத்தையோ எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு குமாரன் ஏதோ ஒரு குமாரத்தை ஆண்டவர் எனக்கு வேண்டாம் வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவனுடைய மைண்டை கர்த்தர் இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிற அந்த மைண்டை கட்டவிழ்க்கிறார். இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று ஓடி வருவார்கள். இந்த இயேசுடைய பிள்ளைகளை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு ஓடி வருவார்கள். இப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களிலே கொண்டு வருகிறார். எனவே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ நினைச்சிருக்கலாம் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுவோமோ, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, ஒன்றும் நடக்காது. அப்படி நடக்கிறதுனா நீங்க வர வேண்டியதுக்கு அர்த்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ வந்திருக்கேனா இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, இதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உனக்காக அதை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஒரு முறை ஒரு வாலிப பெண், அவளுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து எங்கள் ஜெபகோபுரத்துக்கு அந்த பிள்ளையை கையில் தூக்கிட்டு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் தூக்கிட்டு வராரு. நல்ல கவனிங்க, இன்றைக்கி சிறையிருப்பை திருப்புகிற நாள். வாலிப பிள்ளை, அழகான பிள்ளை, வந்தன அவளுடைய பெயர். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே யூடியூப்பில் இருக்கும். எங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு திடீர்னு ஒரு நாள் காலையில் பல் விளக்கிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்துருச்சு. திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, முகம் கோணிருச்சு, வாய் நின்றுருச்சு, பேச முடியாது, நாக்கு கட்டிருச்சு, இழுத்துருச்சு, ஒன்றும் பேச முடியாது. ஒரு சைடு கையும் காலும் விழுந்துருச்சு. அப்படியே தூக்கிட்டு எவ்வளோ மருத்துவமனை, டெல்லியில் எல்லா மருத்துவமனைக்கும் போனாங்க. ஒரு இடத்துல அந்த பிள்ளையை குணமாக்க முடியலை. ஏன்னா மருத்துவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது உண்மை, ஆனால் ஸ்ட்ரோக்கு எந்த இடத்துல வந்தது கண்டுபிடிக்கவே முடியலை, அடையாளமே இல்லை. பிரெயினில் பிளட் கிளாட் கிடையாது, பிரெயினில் பெசல் எதுவுமே வெடிக்கலை. ஏதாவது வந்துச்சுன்னா தான் ப்ரெஷரில் இதெல்லாம் வெடிச்சோ ஏதோ ஒன்று வந்தால் தான் ஸ்ட்ரோக் வரணும். ஆனால் இவளுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸ்ட்ரோக் வரவங்களுக்கு ஒரு கை கால் வழங்காது, நாக்கு சிலருக்கு பேச முடியாது, முகம் கோணி போயிட, எல்லாமே பிரச்சனை அப்படியே இருக்குது அவளுக்கு. ஆனால் எப்படி இங்கே இப்போ ஸ்ட்ரோக் வந்ததற்கான அடையாளத்தை உடம்புல பார்க்க முடியலை. எய்ம்ஸ் மருத்துவமனையில் எத்தனையோ மாதம் வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாங்க, உடம்பு ஃபுல்லாக மிஷினை போட்டு எல்லாம் பார்த்தாங்க. கடைசி அவங்க சொல்லிட்டாங்க, பிரெயினில் ஏதாவது பிளட் வெடிச்சிருந்தால், வெசல் வெடிச்சிருந்தா, இல்லைன்னா ஏதாவது இரத்த கசிவு இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு ஏதாவது மருத்துவம் செய்யலாம், உனக்கு எல்லாம் கிளியராக இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரோக்கினுடைய இந்த கைகள் இருக்குது, அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை, உனக்கு பிரெயினை ஓப்பன் பண்ணவோ எதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா உள்ளே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரத்த நாளங்களெல்லாம் சரியாக இருக்குது, ரத்த ஓட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் என்னன்னே தெரியலை. என்னைக்காவது உனக்கு சுகம் ஆச்சுன்னா இது எப்படி சுகம் ஆச்சுன்னு இங்கே வந்து நீ சொல்லணும் அப்படின்னு டாக்டர் சொல்லி பல மாதம் அவளை வச்சு ஆராய்ச்சியே பண்ணாங்களாம். விருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்க போய் இப்போ ஃபிசியோதெரப்பி அது இது கேரளா வைத்தியம் எங்கெல்லாம் போயிட்டு சுற்றி அடித்து கடைசியாக தேவனின் அன்பு ஜெபகோபுரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. எங்களுடைய ஆஃபீஸில் உள்ள சிசிடிவி காட்சியில் இருக்குது. அப்படியே ஆட்டோவில் கொண்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இப்படி தூக்கிட்டு வரான், வாலிப பிள்ளை அப்படி தூக்கிட்டு வரான். என்னுடைய டேபிள் பக்கத்தில் முன்னால் பேஷண்ட்டுக்கு டாக்டர் சேர் போட்டிருக்க மாதிரி ஒரு சேர் போட்டிருப்பான், அதில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்போ சொன்னாங்க, என்னன்னே தெரியலை, இப்படியெல்லாம் பிரச்சனை. அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், ஆண்டவரை என்ன பிரச்சனை, இவளுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, எல்லா இடமும் சுற்றிட்டா, எல்லாம் போயாச்சு, கடைசி அவங்க வந்தது அடைக்கல பட்டணத்துக்கு. நான் கேட்டேன், ஆண்டவரே எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, இப்போ உங்களை நம்பி வந்திருக்காங்க. இவ்வளோ நாளும் டாக்டர் நம்பி எடுத்து போனாங்க, அங்கே அவங்களால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, உமக்கு எல்லாமே தெரியும், இது என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் உமக்கு இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதனால் இது என்ன பிரச்சனை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு சில நேரங்களில் வெளிப்பாடு வரும்பொழுது வெளிப்பாட்டுக்காக பாட்டு பாடுவேன், பாட்டு பாடிட்டே இருக்கும் பொழுது வெளிப்பாடு வந்துடும். எனக்கு பாட்டு வராது, ரிதம் போடெல்லாம் எங்கெங்கேயோ போகுது பார்த்தீங்களா, ஆனாலும் நான் பாடுறது நிறுத்துறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா ரிதத்துக்காக நான் பாடலை, எங்கள் ஆண்டவருக்காக பாடுவேன். ஹல்லேலூயா. அவன் எனக்கு பாட்டு வராது, ஆனாலும் சிலரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாம் பார்த்துருக்குறேன்னா, உன்னை தான் பாட்டு வரமாட்டேங்குதாடா, ஏன்டா நீ பாட்டு பாடுறேன்னு எல்லாம் கேட்பாங்க. அது என் ஆண்டவருக்காக பாடுறேன். சொல்லுங்கள், என் ஆண்டவருக்காக பாடுறேன். ஆமாம், ஆண்டவருக்கு ராகம் தேவையில்லை, உன்னுடைய மனசில் இருக்கிற அந்த அன்பு தான் தேவை. ஹல்லேலூயா. அதனால் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு அந்த பாட்டு பாடுற ஒரு பழக்கம் உண்டு. அப்போ நான் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டேன். என்ன வந்தாலும் நான் நம்புவேன், யார் கைவிட்டாலும் உன்னை பின் செல்வேன். அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வெளிப்பாடு வருது. எப்போவுமே அந்த வெளிப்பாடுகள் நான் பார்த்துருக்கேன், எனக்கு பைபிள்லேருந்து தான் கொடுப்பார்.
18 வருஷமாக கூனியாக இருந்தவளை ஆண்டவர் அப்படியே எனக்கு காட்டுறார். நான் பாட்டு பாடி வெளிப்பாட்டுக்காக அந்நிய பாஷையில் பாட்டு பாடிட்டு இருக்கேன், தமிழில் பாடிட்டு இருக்கிறேன். அப்போ அதை ஆண்டவர் காட்டுறார், இந்த கூனியை பற்றி காட்டுறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இந்த கூனிக்கும் இவளுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் சொன்னார், கூனிக்குள்ளால ஒரு அசுத்தாவி அவளை கட்டி வச்சிருந்து, அதுதான் முதுகு அந்த பெண்டாகி இருந்து. அதே போல ஒரு அசுத்தாவி இவளுக்குள்ளால வந்து இவளுடைய கை காலை முடக்கி வச்சிருக்கு, நாக்கை முடக்கி வச்சிருக்கு, முகத்தை கோண வச்சிருக்கு. இது ஒரு அசுத்தாவியினுடைய கட்டு. அதனால பைபிளில் இயேசு பயன்படுத்தின அந்த வார்த்தையை பயன்படுத்து, அதுதான் அதுக்கு மெடிசன். என்ன வார்த்தை தெரியுமா? அவளுடைய கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியாது, அவளுக்கு ஹஸ்பண்டுக்கு தம்பி ஒருத்தன் கூட வந்திருந்தான். அவன் இங்கே உள்ளே வந்ததுலேருந்து அவன் கேமரா எடுத்துகிட்டே இருக்கான் மொபைலில். இப்போ பார்த்தா வீடியோ கேமரா எடுக்கிறத விட மொபைல் கிளியராக இருக்கும். நான் பாட்டுக்கு இதில் ஃபுல்லாக இருக்கிற கண்ணை மூடி பாட்டை பாடிட்டு வெளிப்பாடு பார்த்துட்ருக்கேன். அவன் என்னென்னா உள்ளே வந்ததுலேருந்து இங்கே எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறான். ஃபோட்டோ இல்லை, வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதுவும் தேவனுடைய திட்டம். அவன் எடுத்த வீடியோ அவனா எடுக்கலைங்க, ஆண்டவர் எடுக்க வச்சார். இன்னைக்கு அதனால தான் அது ஒரு ஜீவன் உள்ள சாட்சியாக இருக்குது. ஆமென். அப்போ அவளுக்கு கை, எந்த கை விளங்கலையோ அந்த கையை பிடிச்சிட்டு நான் சொன்னேன், மகளே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். நீயும் ஆபிரகாமின் குமாரத்தை தானே. இன்றைக்கு நீ விடுதலை ஆக்கப்பட வேண்டியது தேவனுடைய திட்டம் அல்லவா? இந்த வார்த்தையை சொன்னோன்னே எந்த கை விளங்கலையோ அந்த கை பிடிச்சி இழுக்குது என் கையை. நான் யோசிக்கிறேன், இந்த கை தானே விளங்காத கை, எப்படி என் கையை இழுக்குதுன்னு பார்த்தா அடுத்த நிமிஷத்தில் துள்ளி குதிச்சு, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், ஸ்பாட்டில் துள்ளி குதிக்கிறா, துள்ளி குதிக்கிறா. அந்த காலு, விளங்காத காலு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்க, துள்ளி குதிச்சு கீழே விழுந்தா. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் தூக்க போனா. நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் தூக்காதீங்க, அவளே எழும்புவா. எழும்பி நட, என்ன அழகாக நடந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்க, உடனே. ஏன் நான் கட்டவிழ்க்கப்பட்டது, சிறையிருப்பிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. இதை முடிச்சுட்டு இப்போ கை காலெல்லாம் சரியாயிடுச்சு, கோணி போன முகம் சரியாயிடுச்சு. இப்போ பேச்சு வரலை. பைபிளில் எப்போவுமே வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணேன்னு நான் காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன். அந்த வசனங்கள் தான் அதில் இன்றைக்கும் வல்லமை இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் கையெடுத்து டைப் பண்ணுறான் மொபைலில். எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, ஆனால் பேச முடியலை, நாக்கு பேச முடியலை. அப்போ திருப்பி ஆண் வாயை திறக்க வச்சுட்டு இந்த விரலை நாக்கில் வச்சுட்டு, எனக்கு டக்குன்னு பேசுவான்னு தெரியும், அதனால் டக்குன்னு எடுத்துட்டேன். வச்சுட்டு, எப்பத்தாய் என்கிற வார்த்தையை உனக்காக உச்சரிக்கிறேன், நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு விரல எடுத்த ஜீசஸ் அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. ஸ்பாட்டில் இது யாரு? எல்லாம் வீடியோவில் இருக்க, இதெல்லாம் ஸ்பாட்டில் நடந்தது. இது யார்? எங்கள் புருஷன். இது யார்? எங்கள் அம்மா. இது யார்? எங்கள் அத்தை. இது யார்? என் ஹஸ்பண்டோட தம்பி. எல்லாரையும் மட்டன்னு பேசுகிறா. அழகா ஹிந்தியில் பாட்டெல்லாம் பாடுறா. அழகா ஒரு செகண்டில் அவளுடைய செவி, காது, அவளுடைய அந்த அந்த நாவு திறந்தது. சரின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி ஒரே சந்தோஷம். அவங்க அம்மா வந்து அது வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கலை. அன்னைக்கு அவங்க அம்மா, இந்த மகள் இந்து மார்க்கத்தில் இருந்தாலும் அங்கே கிறிஸ்டியன் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணால இவளுக்கு ஜீசஸ் வேணும். ஆனால் அவங்க அம்மா இன்னும் ஏற்றுக்கலை. இதை பார்த்த இந்த அம்மா உடனடியாக காலில் விழுந்துட்டு, ஃபாதர், நான் ஜீசஸை ஏற்றுக்கிறேன் ஃபாதர், ஜீசஸ் தான் உண்மையான தெய்வம் ஃபாதர், என் பிள்ளைக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சேன், ஜீசஸ் இவ்வளோ சிம்பிளாக வேலையை முடிச்சு, இப்படியே சொல்கிறாங்க ஹிந்தியில், ஜீசஸ் சிம்பிளாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. துரிதமாக இன்னும் 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். ஸோ நாட்கள் வரப்போகிறது, சிறையிருப்புகள் நீங்கும். அடுத்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் என்ன செய்ய போகிறாருன்னா, இதோ நாட்கள் வரப்போகிறது, உங்கள் பிள்ளைங்க இனி பூத்து காய்த்து குலுங்குவார்கள். நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. ஏசாயா 27:6 சொல்லுகிறது, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வருகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கர்த்தர் முன்ன நின்று செய்ய போறார். ஹல்லேலூயா. யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், அவனுக்கு கல்யாணம் ஒன்று நடக்குமான்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி அவனுடைய கல்யாணம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்க அப்பா அங்கே இல்லை, அம்மா இல்லை, உடன்பிறப்புகள் யாரும் இல்லை. ஏன்னா அவன் அனாதையாக அங்கே சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அடிமையாய் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவன் வீட்டு கல்யாணம், அவன் கல்யாணம் எப்படி நடந்து தெரியுமா? ராஜா வீட்டு கல்யாணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு கொடுத்தார். யாரு கொடுத்தது? ராஜா கொடுத்தார்.
பாருங்கங்க, அவனுக்குன்னு ஆண்டவருடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியன், ஊழியக்காரன் போத்திபிரா என்பது அவனுடைய பெயர். அவங்க மகள் ஆஸ்நாத்தை ராஜா இவனுக்கு கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ராஜா நேர போய் பொண்ணு கேட்டு கூட்டிட்டு வந்து ராஜாவுடைய தலைமையில திருமணம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் பூத்து குலுங்குவான்னு யாருமே நினைக்கல. அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அவன் பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா திருமண தடைகளை கர்த்தர் உடைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளை கல்யாணம் ஆகியும் பிரிஞ்சிருக்கிறா, என் பிள்ளை கல்யாணம் ஆகியும் வாழாம இருக்கா, நான் புருஷன் இருந்தும் ஒரு விதவையை போல இருக்கிறேன், பெற்றோர்கள் இருந்தும் அனாதையை போல இருக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இன்னைக்கு பிறகு உன் பிள்ளைங்க வேர் பற்றி கர்த்தருக்குள்ள வசனத்துல வேர் பற்றுவார்கள், கர்த்தருக்குள்ளால வேர் உண்டுவார்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கர்த்தர் உடுத்தி, ரட்சிப்பின் அனுபவங்களை அவருக்கு கொடுத்து, வசனத்துல வேர் பற்றி பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுப்பார்கள். அவர்கள் பலன் கொடுக்கிற நாள், பூத்து காய்த்து பலன் கொடுக்கிற நாட்களை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொண்டு வராரு. ஸோ நல்ல காரியங்கள் நடக்கும். கடைசி ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டில் நிறைய பேர் இன்னைக்கு அதுக்காக தான் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. அதான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் கற்பத்திலே சந்ததி உதிக்கும், உன் கற்பத்திலே பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அழகா வாசிங்க. எரேமியா 31:27 இப்படியாய் சொல்லுகிறது. வாசித்து நாம் சுருக்கமாய் முடிக்க போகிறோம், நேரமாகிவிட்டது. வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும், இஸ்ரவேல் குடும்பத்தையும், யூதா குடும்பத்தையும், யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும், மனுஷ வித்தினாலும், மிருக வித்தினாலும் விதைப்பேன், மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்படின்னா என்னன்னா, மனுஷ வித்த அவங்களுக்குள்ள விதைப்பேன்னா அவங்க கற்பத்துக்குள்ள பிள்ளை பாக்கியத்தை விதைப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இதுவரைக்கும் குட்டி போடாத ஆடு கூட குட்டி போடும். ஏன்னா மிருக ஜீவன் வித்து அப்படின்னு, மிருக வித்து அப்படின்னா உங்க வீட்டில் உள்ள எந்தெந்த ஆடோ மாடோ குட்டி போடலை அப்படின்னு இருந்தாச்சுன்னா மலட்டு தன்மையில் இருக்கிற உன் மிருகங்களுடைய கற்பத்தையும் கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். உன்னுடைய கற்பத்தையும் கர்த்தர் இன்னைக்கு திறந்து நல்ல சந்ததியை கொடுத்து இந்த பூமியில் உங்களை ஓகோன்னு வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தம்பி எடுத்துட்டீங்களா? அதை போடுங்க. இப்போ பாருங்க, நான் தான் அந்த பிள்ளையை எங்கள் அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் பிரதிஷ்டை பண்ணுறேன். குழந்தையை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுற பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தான் செய்ய போகிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவங்க சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க. அன்னைக்கு குழந்தைய எடுத்துட்டு நாங்கள் அங்கே நார்த்தில் இருந்து பிள்ளையை கூட்டுட்டு சாட்சி சொல்வதற்காக அன்பரின் பாதத்தில் வந்தாங்க. அன்னைக்கு தான் பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறோம். அந்த பிள்ளையை எங்கள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் பிரதிஷ்டை பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். ஃபார்வர்ட் பண்ணி போடுங்க தம்பி, டைம் இல்லை. We praise you, Jesus. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இதுதான் அந்த தாய், தகப்பன், பிள்ளை. இந்த பிள்ளையை நாங்கள் எங்கள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம். அந்த தம்பி நடந்த எல்லாத்தையும் சாட்சியாக சொல்கிறான். விலாபாரியை போய் உள்ள பொறுமையாக இந்த சாட்சி உள்ளே இருக்கும். எங்கள் எவாஞ்சலிஸ்ட் ஸ்டீஃபன் என்கிற யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இது இல்லை, இது மாதிரி அதாவது ஹார்ட் பிரேக்கிங் மிரக்கிள்ஸ் எல்லாம் நிறைய உள்ளே இருக்கும். இப்படி நடக்குமான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இன்ஸ்டன்ட் ஆண்டவர் எப்படியெல்லாம் எத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கார். கண்ணு தெரியாத குருடனுக்கு எப்படி நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் மீட்டிங்கில் அவனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்துட்ருக்கார். ஏன்னா நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவர். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த அடையாளங்களை செய்த சாட்சியை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே நிறைய பேருக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. 2021ல சடன்லி ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு பக்கம் சைடா ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஃபேஸ் டைம் ஆயிடும் தம்பி, அப்புறமா வீட்ல போய் பாத்துருங்க.
சரி விட்டுருங்க, இப்போ டைம் ஆயிட்டு. சரியா? கர்த்தர் நல்லவர். ஸோ இன்னைக்கு இந்த இயேசு உங்கள் கூடவே வர்றார், உங்கள் வாழ்க்கையில் இடப்படுறார். உங்கள் சிறையிருப்பு மாறும், பிள்ளைகள் பூத்து குலுங்குவாங்க, வீடு வாசல் கட்டப்படும், சிறையிருப்புகள் நீங்கும், ரட்சிப்பு உண்டாகும், கற்பம் திறக்கப்படும், வேலை வாசலுக்கு கர்த்தர் வழி திறப்பார், குடும்பத்தில் மனமாற்றங்கள் உண்டாகும், பிரிந்து போன குடும்பங்கள் இணையும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் இந்த வாய்ப்பை நமக்காக ஏற்படுத்தி தந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்படியே எழும்பி நின்று, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாம் சொல்லலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான். எல்லாம் சொல்லுங்க. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாம் நெஞ்சில கைய வச்சு, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, என் கூடவே இருங்கப்பா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது என்று சொன்ன என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்பிக்கையின் நங்கூரமா, நம்பிக்கையின் நாயகனாக இவர்கள் இருதயத்திலே நீர் எழுந்தருளுவீராக. இவர்கள் இன்றைக்கு வீட்டிற்கு போகும் பொழுது இவர்கள் உம்மை சுமந்து கொண்டு போகட்டும். இன்றைக்கு இவர்கள் வீட்டில் போய் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அங்க இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறி ஐஸ்வர்ய சம்மனருடைய வெளிப்பாடுகளை இவர்கள் பார்க்கட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் இனி இவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, தற்கொலையின் ஆவிகள் இருக்கக்கூடாது, மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இருக்கக்கூடாது, டிப்ரெஷன் ஆவிகள் இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இருக்கக்கூடாது, மனநிலை பாதிப்பை கொண்டு வருகிற ஆவிகள் இருக்கக்கூடாது, நஷ்டங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இருக்கக்கூடாது, வேதனைகளையும் கொள்ளை நோய்களையும் கொண்டு வருகிற ஆவிகள் இருக்கக்கூடாது. இப்பொழுது என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே நீர் அமர்ந்து ஞானமாய் என் பிள்ளைகளுக்குள் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ண. இனி வாழ்கிறது இவர்கள் அல்ல,
கிறிஸ்துவே இவர்களுக்குள்ளே பிழைத்திருப்பீராக. இவர்களுடைய கற்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத அந்தகார கிரியை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணும். சுப காரியங்களை நடக்க விடாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. மகிமையான நல் விசேஷங்கள் இவர்கள் குடும்பத்தில் பேசப்படட்டும். என் பிள்ளைகள் வேர் பற்றி பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்கள் இதோ வரப்போகிறது என்று சொன்னீரே. இவர்கள் குடும்பங்களிலே நல்ல சுப காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறீர். உமக்கு நன்றி. திருமணத்திற்கான தடைகளை எல்லாம் ஒட்டச்சி ஜபிக்கிறோம். திருமணமாகி மன முறிவான பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு கூட்டி சேர்ப்பீராக. அவர்கள் தங்கள் சத்துருவின் பிடியிலிருந்து திரும்பி வருவார்கள் என்கிற மங்கள வார்த்தையின்படி ஏதோ ஒரு சத்துருடைய பிடியில அந்நிய மனுஷனிடத்துல சிக்கி இருக்கிற அவர்களை திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் குடும்பத்தை ஒன்றாக கட்டி இணைத்து ஒரே வீட்டிலிருந்து ஒரே தேவனை ஆராதித்து ஒரே ஆலயத்துக்கு போக கர்த்தர் வழி திறந்து விட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகள் பூத்து காய்த்து குலுங்கட்டும். அரசாங்க வேலையில குலுங்கட்டும். அயல் தேசத்துக்கு போறதற்கான தடைகள் நீங்கட்டும். அதற்கான விசாவுக்கு வழி திறந்து தாரும். அதற்கான பாஸ்போர்ட்டுக்கு வழி திறந்து தாரும். கர்த்தர் முன்குறித்த தேசத்திலே உபாகமம் 5:33 படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து நிலை நிற்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நில கொலைஞ்சு போன குடும்பங்களை கர்த்தர் நிலை நிறுத்துகிறார். அயல் தேசத்திற்கான வழிகள் திறக்கப்படுகிறது. கடன்கள் அடைக்கப்பட பரலோக மதங்களை திறக்கிறது. இன்று முதல் கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். கடந்த நாட்களை செய்ததெல்லாம் விளங்காம போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். கர்த்தர் தீர்க்க தரிசனமா விவசாயம் சொல்ற பிள்ளைங்களை பார்த்து சொல்லுறாரு, வயல்களை உண்டாக்கி, சங்கீதம் 107:37-38, வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், வயல்களை விதைப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுவீங்க, வாழைத்தோப்புகளை நாட்டுவீங்க. இனி அவைகள் வரத்துள்ள பலனை தரும். இனி நஷ்டம் இருக்காது, வரத்துள்ள பலனை தரும். மிகுதியாய் பெருகுவார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மிருக ஜீவனும் பெருகும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் படிப்பிற்கான தடைகளை உடைக்க சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, படிக்க நாட்டம் இல்லை, வெறுப்பா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, வெறுப்பா கல்லூரிக்கு போறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தில் உள்ள கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். நான் படிச்சு நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் அவர்களுக்குள்ளால இப்பொழுது உதிக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இருக்கிற படிப்புக்கு தடையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளின் சிறையிருப்பிலிருந்து என் பிள்ளைகளை பிடுங்கி எடுக்கிறேன். அவர்களுக்கு நல்ல கல்விமானின் நாவை கொடுத்து பிள்ளைகளை அழகா படிச்சு நல்ல ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் இவங்களை உட்கார வைங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், இந்த சபையில நீ வந்துட்ட, உன் பிள்ளை பெரிய மந்திரியா மாறுவான். உன் பிள்ளை அரசியல்ல பெரிய மந்திரியா வருவான். அரசியலா எனக்கு வேண்டான்னு ஒதுங்காதீங்க. உன் பிள்ளை ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு அரசியல்ல உன் பிள்ளைய கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சபையில IAS அதிகாரிகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த சபையில IPS அதிகாரிகளை உருவாக்க போகிறார். காரணம், வசனத்திலே நிலை நிற்கிற சபை. வசனத்தை தெள்ள தெளிவாக கலப்படம் இல்லாமல் கொடுக்கிற சபையிலே நீ உன் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறபடியினாலே உன் பிள்ளைகளை IAS கலெக்டரா கர்த்தர் உருவாக்க போகிறார். நிறைய ஆடிட்டர்ஸ் கர்த்தர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆடிட்டர்ஸ் கர்த்தர் உருவாக்க போகிறார். நிறைய ஊழியர்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். உன் குடும்பத்தில் தீர்க்கதரிசி உருவாக போறான். உன் குடும்பத்தில் தீர்க்கதரிசி உருவாக போறான். வெளிப்பாட்டு வரங்கள் உங்கள் பிள்ளைகள் மேல வருகிறது. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் இனி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வீட்டில் உள்ள மூப்பர்கள் இனி சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற ஆண்டவர் வந்திருக்கிற உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீதும், ஒருவேளை உங்க பிள்ளைங்க வரலைன்னாலும் ஆண்டவர் கடல் கடந்து போய் உன் பிள்ளைகள் மேல
ஆண்டவருடைய ஆவியை ஊற்றுகிறார். ஆவியை ஊற்றுகிறார். உன் சந்ததியின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், சந்தானத்தின் மேல் ஆவியை ஊற்றி இனி அனல் உள்ள பிள்ளைகளாய் மாற்ற போகிறார். உங்களை சுத்தி இருக்கிற அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஆத்தும தாகத்தை அநேகருக்குள்ளே கர்த்தர் இன்றைக்கு போடுகிறார். சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை குறித்து அறியாத ஜனங்கள், ஜீவனுள்ள தேவனை தெரியாத ஜனங்களுக்கு நீ போய் கை வைக்கும் பொழுது அவர்கள் குணமாவார்கள். நீ போய் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு பலிக்கும். அவங்க சொல்லுவாங்க, எங்க கிராமத்தில் ஒரு 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 சகோதரிக்கு அவ வல்லமை நிறைந்தவள், வரங்கள் நிறைந்தவள். கர்த்தர் இன்றைக்கு சபை விசுவாசிகள் மேல அளவில்லாத வரங்களை பொழிகிறார். ஏன்னா நீங்க தான் ஆத்துமாக்களை அற்புதம் செய்து அடையாளங்களை செய்து சபையில கொண்டு வந்து நிறுத்த போறீங்க. இந்த சபை வளம் கொண்டும் இடம் கொண்டும் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக கிளை சபைகள் அநேக கிராமங்கள்ல, இதுவரைக்கும் கால் பதிக்க முடியாத கிராமங்கள்ல இன்றைக்கு பிறகு சபைகள் உருவாகும். கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை கொண்டு காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு காரியங்களை செய்வார். இந்த சபை உங்கள் மூலமாக பலுகி பெருகும். நீங்க தான் ஆடுங்க. இதுவரைக்கும் ஆடு போடாத மலட்டு கற்பங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய மலட்டு கற்பங்களை கர்த்தர் திறக்கிறார். எல்லாருக்குள்ளாலே ஒரு ஆத்தும பாரம். நான் ஜீவனுள்ள தேவனை தெரிஞ்சுக்கிட்டேன். என் பக்கத்து வீட்டில் அக்கா, பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணன், என் அடுத்த தெருவில் இருக்கிற அண்ணன் ஆண்டவரை அறிஞ்சுக்கணும் ஒரு தாகம். அதுக்காக இனி ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணின நாட்களுக்கு பிறகு பதிலாக இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சபையின் மேல ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை ஊற்ற விரும்புகிறார். அது எப்படின்னா, ஆண்டவரை குறித்து அறியாத ஜனங்களுக்காக பாரப்படுகிற ஒரு ஜெபம், அவர்களை சபையிலே கொண்டு போய் சேர்க்கிறது வரைக்கும் ஓயாத ஜெபத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல வைக்கிறார். அது ஆண்டவருடைய பார்வையிலே பிரீதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே அது மிகவும் அருமையானதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்களுக்கு பிறகு சபையில இதுவரை இல்லாத அளவுக்கு அனுதினமும் ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்கிற வசனத்தின்படி அனுதினமும் சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். ஞானஸ்நான ஆராதனை தொடர்ந்து இருக்கிறதை என் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறேன். அது இனி சபை காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா சபைகளை போல அல்ல. ஆண்டவர் சொல்றார், இந்த பட்டணத்தில் இந்த சபையை ஒரு மாடல் திருச்சபையா கர்த்தர் உருவாக்குவேன்னு சொல்றார். எல்லாம் சொல்லுவாங்க, போய் ஏலிம் ஏஜி திருச்சபையில போய் கத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாவட்டத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான திருச்சபை. ஆண்டவர் சொல்றார், இந்த மாவட்டத்தில் இந்த திருச்சபை இருக்கிறதுனால மாவட்டம் அழிவை காணாதிருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த திருச்சபையை நினைத்துறலே இந்த மாவட்டத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாவட்டத்தில் உள்ள கிராமங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சேரார். ஏன்னா அன்னு தினமும் ஏறக்கடுக்கப்படுகிற ஜெபங்கள் நிபந்தனையற்ற விதத்திலே ஆண்டவரை நேசித்து சபைக்காக தன் குடும்பத்தை அர்ப்பணித்திருக்கிற உண்மையான ஊழியக்காரனுடைய அந்த தியாகமான செயல் வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பரலோக அக்கௌண்ட்ல இனி ஆத்துமாக்களின் அறுவடைக்கான அந்த பிரதிபலனுக்கான கணக்கு பரலோகத்தில் புதுசு ஆண்டவர் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. உங்க ஒவ்வொருவருக்காக ஆத்தும அறுவடையின் அக்கௌண்ட், என் பிள்ளை இத்தனை ஆத்துமாக்களை சேர்த்திருக்கா அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் வழிகளை திறக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இந்த ஏலிம் ஏஜி திருச்சபையை நீர் நிலைநாட்டினதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நடத்த ஒரு நல்ல மேய்ப்பனாக எங்களுடைய அருமையான அண்ணன் கோர்பன் சிங் அவர்களை நீர் அபிஷேகம் பண்ணி அனலாக்கி அர்ப்பணித்து ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள எல்லா யோக்கியதைகளையும் உரியவனாக கர்த்தர் இந்த சபையிலே வைத்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த சபைக்கு தந்த இந்த நல்ல போதகருக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் அண்ணனுக்கு குடியிருக்க இன்னொரு வீடு இல்லைப்பா, வாடகை வீட்டில் இருக்கார். எனக்கு அது கேட்டதுலேருந்து மனசில் அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்க சொன்னீங்க. நான் ஜெபிக்கிறேன். இப்போ நாங்கள் சபையார் இணைந்து ஆண்டவரே எங்கள் அண்ணனுக்கு வர்றது எல்லாத்தையும் சபையில் போடுறார். அவருக்குன்னு இருந்த சொத்தையும் விற்று சபைக்குள்ளால போட்டு என் சபை வளரணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்.
என் ஜனங்களோட அவங்கள 100ல் அவங்களோட ஒரு ஆளா, 1000ல் அவங்களோட ஒரு ஆளா, 1,00,000ல் ஒருத்தங்களா நான் இருந்துட்டு போறேன்னு தன்னுடைய சொந்த சொத்தை வித்து உள்ள போட்டிருக்கிறாரு. ஆண்டவரே, சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினது நிமித்தம் அவனுக்கு அரண்மனையை கட்டி கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய ஆசை, எங்க சபையாருடைய ஆசை, எங்க ஐயா சீக்கிரத்துல ஒரு அரண்மனையில குடியிருந்து ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாக ஒரு அரசாண்டு இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்க என் அன்பு அண்ணனுக்காக இந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் சீக்கிரத்திலே துரிதமாய்த்தார். இப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்களை இந்த பட்டணத்திலே நீர் எழுப்புவீராக. ஆண்டவரே, நீர் எழுப்புவீராக. இந்த பட்டணம் கர்த்தருக்குள்ளால நிலைச்சு நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து பிள்ளைகளை சுகபத்திரமாய் அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் அவரவர்கள் வீட்டிலே சேர்த்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.